அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டருடைய மறு ஒளிபரப்பிற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இது மாதிரி ஏகப்பட்ட விளம்பரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லியிருக்கீங்க, அதிலலாம் அந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்காது. பட் கிளினிக்கலாக போகும்பொழுது நிச்சயம் அதற்கு உண்டான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே தலை வழுக்கை அப்படிங்கிறதுக்கு தீர்வுகள் இருக்கா? முடிகள்ங்கிறது முளைக்குமா? இல்லைம்மா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லடம்மா, இதில் பேசிக் இது என்னென்னா, இப்போ ஸ்கின் ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸ்கின் ஃபேர்னஸ் க்ரீம்ங்கிறதுல அந்த காம்போசிஷனில் பார்த்தோம்னா அந்த ஃபேர்னஸ்க்குரிய ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அவங்களோட இதில் எழுதுறதில்ல. பட் இன்டைரக்டாக அவங்க ஹைட்ரோகினோன் கெமிக்கலை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது யாருக்கும் தெரியாது. சரி, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணலாம், எவ்வளோ நாளைக்கு போடலாம் தெரியாது யாருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஸ்கின் லைட்டனிங் பண்ணுவோம், ஒரு 6 மாதத்தில் அந்த மருந்து குறைச்சிருவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி காஸ்மெட்டிக் இது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதனோட சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். ஒன்று. அப்புறம் இந்த அமேசான் காட்டிலேருந்து இறங்கிருச்சு, அந்த மலையிலேருந்து வேரெல்லாம் எடுத்து கொண்டாந்து தைலமாக்கி ஹேர் க்ரோத்து கொண்டு வந்துடுறோம். நான் அதுக்கு தான் கிண்டலாக சொல்லுவேன், அதாவது அதில் என்ன போடுறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ நான் மினாக்சிரில் பற்றி சொல்லுவேன், மினாக்சிரில் போட்டால் கண்டிப்பாக முடி முளைக்கும் அப்படின்னு. அதில் கொஞ்சம் மினாக்சிரில் கலந்துட்டால் முடிஞ்சு போச்சு. பட் எவ்வளோ நாள் போடணும், எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும், ஆம்பளைங்களுக்கு எவ்வளோ போடணும், பொம்பளைங்களுக்கு எவ்வளோ போடணும், அவங்களுக்கு பொடுகு இருந்தால் போடலாமா போடக்கூடாதா, எந்த ஹேர் ஃபாலுக்கு அது போடணும், இது யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் ஒன்று தான் தெரியும், அது வந்து எண்ணெய். இந்த எண்ணெயில் என்னென்ன காம்போசிஷன் யாருக்கும் தெரியாது. இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நம்ம கேரி ஆன் ஆகுதுமா. பட் சில நேரம் நான் அந்த காலையில் போடக்கூடிய ஃபேர்னஸ் க்ரீம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஃபேர் ஆகிறீங்களோ லவ்லியாக ஆகிறீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இட் வில் ஆக்ட் எஸ் அ வெரி குட் சன்ஸ்க்ரீனர். எல்லாமே. ஆமாம், எல்லா க்ரீம்ஸுமே. ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு அது நல்லது. இன்டர்ன் நீ சன்னை பாதுகாக்கிறதுக்கு உன்னோட ஸ்கின் வந்து ஒரு சின்ன பிளாக்கரை நீ போட்டுக்கிறதுனால சன் டைரெக்டாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும்போதே அதுவே கொஞ்சம் ஃபேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? ரித்திகையிலேருந்து பேசுகிறோம் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க. பையனை கேட்கணும் மேடம். கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உங்கள் ப்ரோக்ராம் தவறாமல் பார்ப்பேன் டாக்டர். நான் தேங்க்யூ. என் பையனுக்கோசரம் கேட்குறேன் டாக்டர். சொல்லுடாம்மா. என் பையனுக்கு ஆக்னி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த லுசிடிம்ங்கிற ஒரு இது தடவினோம் டாக்டர். மாய்ச்சர் மாதிரி கொடுத்தாங்க டாக்டர் அவங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் அது இது தடவினதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டிக்கியா ஆயிடுச்சு. வேர்வை கொட்டினா அப்படியே ரொம்ப இதுவா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி திக்னஸா ஆயிடுச்சு டாக்டர். அது ப்ரௌனா வேற ஆயிடுச்சு அந்த இடம் மாத்திரம். இல்லம்மா, ஆக்னிக்கு எதுக்காக மாய்ஸ்சரைசர் போட்டீங்க? அந்த டாக்டர் என்னமோ முதுகுல எல்லாம் இருந்தது. சரி. அந்த லுசிடம் அதுக்கு பேரு. சரி. அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தாக்க இந்த நெத்தி கிட்ட, கையில, முதுகுல ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து ஸ்டிக்கி ஆயிடுது டாக்டர். சரி அம்மா, இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. அதாவது எந்த மருந்து நமக்கு ஒத்துக்கிடலையோ, எந்த மருந்து நமக்கு ரியாக்ஷன் ஆகுதோ அந்த மருந்தை நிப்பாட்டிட்டு அதுக்கு எது சேஃப்டியோ அது போயிடணும். எந்த டாக்டரும் இந்த பேஷண்ட்டுக்கு அலர்ஜி வரணும், இந்த மருந்துனால பாதிப்பு இருக்கும்னா கொடுக்க மாட்டாங்க. பட் ஸ்கின்னோட டைப், ஸ்கின் வந்து 6 டைப் இருக்குது. எந்த டைப்பில் நமக்கு இருக்குமோ சில நேரம் அலர்ஜி வரலாம். சில பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் போட்டால் கூட அலர்ஜி ஆயிரும். ஸோ பி காம்ப்ளெக்ஸ் பேஷண்ட்டுக்கு டாக்டர் கொடுக்குறது நல்ல எண்ணத்தில் கொடுக்குறது. உடனே இந்த பேஷண்ட் போய் குதின்னு குதிக்க வேண்டிய இந்த ஹாஸ்பிட்டலில். இது எதுக்காக இந்த விளக்கம் அப்படின்னா, இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் அவங்களோட ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு உடம்பு நல்லாகணுங்கிறத கூட காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ போய் நீ அலர்ஜி, எனக்கு இதை போட்டதுனால அலர்ஜி வந்துருச்சு, அதாக்கும் இதாக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் சரி, ஒரு டாக்டர்கிட்டருந்து இன்னொரு டாக்டர் போகிறீங்க, அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு, அதுவும் அலர்ஜி ஆச்சுன்னா என்ன செய்கிறது? சரி, அவர்கிட்ட அலர்ஜி ஆச்சு, இன்னொரு டாக்டர் போகிறீங்க, அங்கே போனால் அலர்ஜி ஆனால் என்ன பண்ணுறது? அலர்ஜி ஆனால் அந்த மருந்து எந்த மருந்தோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த அலர்ஜிக்குரிய மாற்று மருந்தை போட்டுட்டு பாதுகாப்பு பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த லியூசிடாம் போட்டு அதனால் இந்த கோடு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் வந்த மாதிரி தெரியல. பட் பொதுவாக ஆக்னிக்கு மாய்ஸ்சரைசர் தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஆக்னிக்கு காரணமே எண்ணெய் குழாயில் வர்ற அடப்பு.
எண்ணெய் வெளியே வர முடியாமல் அதுதான் பருவாகுது. இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போது இந்த மாய்ஸ்சரைசர் திரும்ப அந்த எண்ணெய் குழாயை அடைச்சிடும். அதனால் நீங்கள் கேலமின் லோஷன், கேலாட்ரில் இல்லைன்னா யாக்கால் லோஷன், இந்த லோஷனை மார்னிங் அண்ட் நைட் போடுங்க, குறைஞ்சிரும்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன், ராஜபிரியா. நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுமா ராஜபிரியா. டாக்டர், தலையில ரொம்ப அரிப்பா இருக்கு டாக்டர். அப்படியே முட்டு முட்டா வருது, அரிச்சு அடுத்த நாள் கொப்பளமும் வருது. சரி அம்மா, ஒரு வாக்கு எடுத்த மாதிரி அப்படியே ஒரு சைடு மட்டும் முடி கம்மியா இருக்கு டாக்டர். பொடுகு இருக்காமா? இருக்கு டாக்டர். சரிம்மா. அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இது உனக்கு மாத்திரம் இல்லை, எல்லா லேடிஸுக்கும். தினம் தலை குளிக்கணும். தினம் தலைக்கு குளிக்கலை அப்படின்னா பொடுகு வரும், கொப்பளம் வரும். அதுக்கு தீர்வே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து, வயசானவங்கெல்லாம் சேர்ந்து தினம் குளிக்காத, தினம் குளிச்சேன்னா உடம்பெல்லாம் வற்றி போயிடும், உடம்பெல்லாம் குறைஞ்சி போயிடும், மெலிஞ்சு போயிடுவேன். இப்படி ஏதாவது பேசி 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 தமிழ்நாட்டில் எந்த பொம்பளைக்கும் முடியிருக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் யாரும் கேட்குறதில்ல. இந்த ஃபேஷன் இப்போ பையங்களுக்கு வந்தாச்சு. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்தேன். அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பேன் அப்படிங்கிறாரு. அது இன்னும் ஒரு நாள் அவர் குளிப்பார், ஒரு நாள் அவருக்கு பதில் வேறு யாரும் குளிப்பாங்களான்னு கேட்டேன். தினம் குளிச்சாகணும், தலைக்கு குளிச்சாகணும். தலைக்கு குளிச்சா பொடுகு வருவதில்லை, கொப்பளம் வருவதில்லை. அப்புறம் பொடுகு வந்தாச்சு அப்படின்னா பொடுகு அம்மாவோட கருவறையிலேருந்து சமாதி வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம். பொடுகுக்கு க்யூரே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கொப்பளம் வர்றது, கொப்பளம் வர்றதும் வரும் போகும், வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். மருந்து நான் ஒன்று சொல்கிறேம்மா, இந்த மருந்தை ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. பட் இது பெர்மனன்ட் க்யூரான்னு கேட்டிங்கன்னா ஸ்கின்ல எதுவுமே பெர்மனன்ட் க்யூர் இல்லை. 90% நாட் க்யூரபிள் தான். யாகர்னு ஒரு ஷாம்பு, இந்த ஷாம்புவை ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. ஆயின்மெண்ட் ஒன்று சொல்கிறேன், ஆர்எம் ஆயின்மெண்ட். டெய்லி நைட்டு தலைக்குள்ளே தடவிக்கிடுங்க. கொப்பளமும் குறைஞ்சிரும், பொடுகும் குறைஞ்சிரும். தினம் குளிக்கணும், தினம் குளித்தா தான் நல்லது. இது போக இந்த மாதிரி கொப்பளம் வர்றவங்க நல்லெண்ணெய் குளியல் குளித்தா ரொம்ப நல்லதுமா. நல்லெண்ணெய் குளியல் குளித்தா நல்லெண்ணெய்க்கு பொடுகை எதிர்க்கும் சக்தி உள்ளது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நாங்க மன்னார்குடியிலேருந்து பேசுறேன். என் பேர் சத்யா. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. எனக்கு தோல்ல கைக்கு கீழே, கையில மட்டும் வெயில் படுற இடத்துல வெள்ளை வெள்ளையா வருது. அதே மாதிரி கால்ல மட்டும் இருக்கு, மேல உடம்புல எல்லாம் எங்கேயும் இல்லை. இல்லைம்மா, காலில் வெயில் படாதேம்மா. கால் செப்பல் போடுறது அந்த இதுல மட்டும் வெள்ளையா இருக்குது. ஓ சரிம்மா, சரிம்மா. அம்மா, வெயில் பட்டு தான் வருதுன்னு உனக்கே தெரியும் போது வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போனால் கட்டாயம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா உனக்கே அதனோட காசு தெரியும் போது நம்ம அவாய்ட் பண்ணணும். நீ இதாக செய்ய வேண்டியது சன்ஸ்க்ரீனர் ரெகுலராக போடணும். ரெகுலராக போடணும்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடணும். ரூமுக்குள்ளே இருந்தாலும் போடணும், ஏசிக்குள்ளே இருந்தாலும் போடணும், காருக்குள்ளே இருந்தாலும் போடணும், எங்கே இருந்தாலும் போடணும். இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வெயிலில் போகாமல் ஈவினிங் 5 மணிக்கு மேலே வெளியே வர்றது. முடியாத பட்சத்தில் சன்ஸ்க்ரீனர் சன் யா லோஷன். இந்த லோஷனை 9 மணிக்கு போடுங்க, 12 மணிக்கு திரும்ப வாஷ் பண்ணிட்டு போடுங்க, திரும்ப 3 மணிக்கு வாஷ் பண்ணிட்டு போடுங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ரெகுலராக போட்டிங்கன்னா போயிடும். ஒயிட் பேட்ச் வந்ததுனால ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், ஒரு 15 நாள் போடுங்க. அந்த ஆயின்மெண்ட்டை அந்த ஒயிட் பேட்ச் போயிடும். ஒயிட் பேட்ச் போனதுக்கப்புறம் அந்த ஆயின்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாதீங்க. சன்ஸ்க்ரீனரை மாத்திரம் ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. போயிருச்சின்னு சன்ஸ்க்ரீனர் போடாம விட்டிங்கன்னா திரும்ப வந்துடும். இந்த ஒயிட் பேட்சுக்கு ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிற மாதிரி GRM, இந்த ஆயின்மெண்ட்டை லைட்டாக நைட் அதில் தடவுங்க, போயிடும். நன்றிம்மா. டாக்டர், இந்த தலை வழுக்கைக்கான எண்ணெய்கள் பற்றி சொல்லும்பொழுது அதில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வழுக்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உண்மையிலேயே அந்த பால்னஸ் வர்றதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குமா? அதாவதுமா, பொதுவாக தலைவழுக்கைக்கு காரணம் ஜெனட்டிக். ஜெனட்டிக்னு சொல்கிறது அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி யாராவது வழுக்கையாக இருந்தால் நமக்கு வரலாம். பட் அந்த வழுக்கை ஜெனட்டிக்கா அப்படின்னு கேட்டேன்னா அந்த வழுக்கைக்குரிய காரணம் ஜெனட்டிக். அதுக்கு காரணம் ஆண்ட்ரஜன், ஒரு ஹார்மோன். இந்த ஆண்ட்ரஜன் அதனோட உபப்பொருள் 5-ஆல்ஃபா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான். இது முடியினோட வேருக்குள்ளே போய் முடியை திங்கும். அப்போ நம்ம இந்த முடியினோட வேருக்குள்ளே போகிற ஹார்மோனை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு மருந்து போட்டால் 2 வருஷம் போடணும். 2 வருஷம் போடலைன்னா பாலைவனம். 2 வருஷம் போட்டால் 100% க்யூர். அதுக்காக முழுக்க பாலைவனத்தை கொண்டாந்துட்டு மருந்து போட்டால் வளருமா அப்படின்னு கேட்டேன்னா அப்படி வளராது. ஆனால் இதில் என்ன பேசிக் ப்ராப்ளம் அப்படின்னா, பேஷண்ட்ஸ் 6 மாதம் போடுவாங்க, 6 மாதத்தில் முடி முளைக்கல விட்டுருவாங்க.
மருந்து போட ஆரம்பித்து அந்த ஹார்மோன் அரெஸ்ட் ஆகிறதுக்கே 6 மாதம் ஆகும். 7வது மாதம் தான் முடி முளைக்க ஆரம்பிக்கும். யாருக்கும் பொறுமை கிடையாது. நம்மகிட்ட வர்ற பேஷண்ட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் 15 நாள் போட்டேன் இன்னும் ஒன்றுமே வளரலை அப்படிம்பாங்க. எப்போ 15 நாள் சரிடா, நீ கல்யாணம் பண்ணு, 15 நாளில் புள்ள பெற முடியுமா? 10 மாதம் ஆகும்ல. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, இதுக்கு டைம் ஆகும். இத்தனைக்கு நம்ம வந்தோடனே சொல்லுவேன், நான் பேசுகிறதே 10 நிமிஷம் தான் பேஷண்ட்டை. 2 வருஷம் ஆகும், போடுவியா மாட்டியா, இதை கேட்பேன். கரெக்டாக போடுவேன் சார் அப்படிமா. 15 நாளில் வந்துட்டு முடி முளைக்கவே இல்லை அப்படிமா. நான் என்ன மந்திரவாதியாடா? இது மெதுவாக தான் செய்யணும், ஆனால் 100% க்யூர். முன்னாடி இந்த ஆண்ட்ரஜன் பெண்களுக்கு வழுக்கை வராது, இந்த ஆண்ட்ரஜன் பெண்களில் ப்ராப்ளம் பண்ணாதுன்னு சொல்லுவோம். பட் இப்போ 33% ஆஃப் ஃபீமேல்ஸுக்கும் வருது. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, பொம்பளைங்களும் இப்போ ஆம்பளைங்களும் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றோம். 33% ஆஃப் பெண்களுக்கும் இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ் வரலாம். அப்போ அவங்களுக்கு இதே மாதிரி வைத்தியம் பண்ணணும். மேல் பேட்டர்ன் பால்னஸுக்கு ட்ரீட்மெண்ட் பொதுவாக 2 இயர்ஸ். ஃபீமேலுக்கு பொதுவாக வழுக்கை, ஃபீமேலுக்கு வரக்கூடிய ஹேர் ஃபால் எல்லாத்துக்கும் 6 மந்த்ஸ். இந்த 6 மந்த்ஸ் முடிஞ்ச உடனே 2 இயர்ஸ் ஆம்பளைங்களுக்கு முடிஞ்ச உடனே ஒரு ஸ்ப்ரே தருவோம். அந்த ஸ்ப்ரேவை ரெகுலராக போடணும். அதாவது செடியை வளர வச்சுட்டோம், தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் நான் மருந்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொன்னால் நிப்பாட்டுற அன்றைக்கி செடி பூரா கருகி போயிடும். இது லைஃப் லாங் ஜீன்னு சொல்லியாச்சு. லைஃப் லாங் லைஃப் லாங் லைஃப் லாங். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம்மா. முடி ரொம்ப கொட்டிட்டே இருக்குங்க சார். இப்போ குழந்தை பிறகு எனக்கு 6 மந்த் ஆகுங்க சார். சரிம்மா. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அது ஒரு டேப்லெட் எடுத்தா அது ஒன்றும் பிரச்சனை ஆகாதுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுமா. பொடுகு இருக்கா? இல்லைங்க சார், அதெல்லாம் இல்லைங்க சார். என்ன முடி கொட்டலைங்க சார். இப்போ பால் கொடுக்க ஆரம்பிச்சதுல கொட்டுதுங்க. இல்லைம்மா, பொடுகு இருக்கா? இல்லைங்க சார், அது இல்லை. தைராய்டு இருக்கா? இல்லைங்க சார், அதுவும் இல்லை. சரிம்மா சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோம்மா. அதாவது இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஹேர் ஃபால் காமன். ஏன்னா ஒரு குழந்தைய உண்டு பண்ணி குழந்தைய டெலிவர் பண்ணி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது எல்லாமே தாயினோட உடம்புல இருந்து நியூட்ரிஷன் பூரா குழந்தைக்கு போக ஆரம்பிச்சிருது. அது உண்டார காலத்தில் இருந்து அந்த டெலிவரி முடிஞ்சு பால் கொடுக்குற வரைக்கும் டோட்டலாக தாயோட மொத்த நியூட்ரிஷனும் குழந்தைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நார்மலாகவே கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ஹேர் ஃபால் கூடும். நியூட்ரிஷன் குறையும் போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் கூடும். இது டெம்பரரி. பொதுவாக 6 மாதத்தில் நார்மலாக ரெக்கவர் ஆயிரும். ரெக்கவர் ஆகலை அப்படின்னா மாத்திரம்தான் அதுக்கு வைத்தியம் பண்ணணும். இதில் ஒரே ஒரு ஆங்கிள் தான். தைராய்டு இருந்து ஹேர் ஃபால் வருது அப்படின்னா எங்களுக்கு இருக்கிறதுலே கஷ்டமான ட்ரீட்மெண்ட் இந்த தைராய்டுக்குரிய ஹேர் ஃபால். நான் பொதுவாக தைராய்டுக்குரிய ஹேர் ஃபால் வரும்போதே வி வில் ட்ரை, முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் தைராய்டுக்குரிய ஹேர் ஃபால் மாத்திரம் நார்மலாக கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ஏன்னா தைராய்டோட ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். மேலே போகும், கூட கீழே வரும். நீங்கள் 100 மில்லிகிராம் போடுவீங்க, 50 போடுவீங்க, 25 போடுவீங்க, திரும்ப 150 போவீங்க, இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஃபாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பெண்களுக்கு வரக்கூடிய தைராய்டுனால் வரக்கூடிய ஹேர் ஃபால் பொதுவாக கொஞ்சம் கஷ்டம். சரி, இப்போ நீங்கள் குழந்தை உண்டாகி பால் கொடுக்கறதுனால வரக்கூடிய ஹேர் ஃபாலுக்கு கொஞ்சம் அயன் மாத்திரைகள், கொஞ்சம் பயோட்டின், நான் சொல்கிறத மாத்திரம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. சோஃபர் மாத்திரை காலையிலையும் நைட்டும், பயோனாயி காலையிலையும் நைட்டும், இதை கொஞ்சம் ரெகுலர் பண்ணிக்கணும். 35 இயர்ஸ் தாண்டிடுச்சு, பெண்களுக்கு 35 இயர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஆண்களுக்கு 35 இயர்ஸ் ஆயிடுச்சு, 40 இயர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, பொதுவாகவுமே ஹேர் கொஞ்சம் குறையும் டென்சிட்டி. அந்த டைம் மாத்திரம் ஃபோலிக்ரோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட். இதை நைட் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் சீக்ரோ அப்படின்னு ஒரு சீரம், இந்த சீரம் விட்டமின் சி, இந்த விட்டமின் சியை அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஹேர் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நார்மலாக 40 வயசில் டென்சிட்டி 20லேருந்து 25% குறையும். அந்த குறைவை நிப்பாட்டுறதுக்கு இதை ரெண்டையும் ரெகுலர் பண்ணிக்கலாம். இது நார்மலாக காரணம் இல்லாமல் ஹேர் டென்சிட்டியை மாத்திரம் கூட்டுறதுக்காக உண்டானது. காரணத்தோட வரக்கூடியதுக்கு அந்த காரணத்துக்குரிய வைத்தியத்தை பண்ணணும். நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் ஈரோட்டுக்கு பக்கத்தில் சென்னிமலைங்கிற ஊர்லேருந்து ஜெயஸ்லின்னு டீச்சர் பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் கேளுங்க. எனக்கு முகத்தில் மங்கு ஒரு 10-14 வருஷமாக இருக்குதுங்க.
ம் 14 வருஷமா மங்க இருக்கு. நானும் நிறைய ஆயின்மெண்ட் ஸ்கின் டாக்டர் போயிட்டு கெமிக்கல் பீல் கூட பண்ணி பார்த்தேன். ஆனா கருப்பு தான் இருக்குது. நெத்தியில எல்லா பக்கத்துலயும் இருந்தே இருக்குது. அம்மா உனக்கு வயசு என்னடாம்மா? 48 வயசு ஆச்சுங்க. சரிம்மா. அம்மா அதாவது பொதுவாக மங்குக்கு காரணம் சிந்தனை. 2 வெயில்னால் வரக்கூடிய டேமேஜ். சில நேரம் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் டையினோட தாக்கம் கூட சைடில் பூரா பிக்மெண்டேஷன் வந்துடும். அப்போ வெயிலில் போகக்கூடாது, ரொம்ப சிந்திக்கக்கூடாது. சென்னிமலையிலேருந்து பேசின அம்மா சென்னிமலையை விற்றுருவோமா, சென்னிமலையை வாங்கிடுவோமா, இந்த மாதிரி யோசனைகள் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் மைண்ட் செட்டுக்கு வரணும். 1. 2வது இந்த கெமிக்கல் பீலிங். நீங்கள் வந்து கெமிக்கல் பீலிங் பண்ணணும்னு சொன்னீங்க. ஃபேர் ஸ்கின்னில் ப்ரௌன் பிக்மெண்டேஷனாக இருந்தால் பொதுவாக இந்த மங்கு போயிடும். ஃபேர் ஸ்கின்னில் டார்க் பிக்மெண்டேஷனாக இருந்தால் மங்கு போகாது. அதாவது ப்ரௌன் பிக்மெண்டேஷன் அப்படின்னா தோலினோட மேல் பாகத்திலிருந்து வரக்கூடிய கருப்பு. அதே இது கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா தோலினோட கீழ் பாகத்திலிருந்து வரக்கூடிய கருப்பு. தோலினோட கீழ் பாகத்திலிருந்து வரக்கூடிய கருப்பு ரொம்ப நாள் ஆகும், மறைய கஷ்டப்படும். மேலாப்படி இருக்கிற கருப்புக்கு தான் கெமிக்கல் பீலிங் பண்ணணும். அப்போ ப்ரௌனாக இல்லாமல் டார்க்காக இருக்கிறதுக்கு கெமிக்கல் பீலிங் பண்ணிங்கன்னா இருக்கிறது கெட்டு போயிடும். இது 1. 2வது நீங்கள் செய்ய வேண்டியது சன்ஸ்க்ரீனர் ரெகுலராக போடுங்க. சன்யா லோஷன். நைட்டுக்கு ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், GRM. இதில் லைட்டாக அந்த கருப்பு மேலே தடவிட்டே வாங்க. ஒரு டேப்லெட் சொல்கிறோமா க்ளோ ஸ்கின். இந்த க்ளோ ஸ்கின்னை டெய்லி நைட் போடுங்க. இதில் எல்லாம் சரியாகலை, எனக்கு மங்கு போகலை, கருப்பு குறையலை அப்படின்னு சொன்னால் இன்ஜெக்ஷன் குளுட்டத்தையோன் வாரத்துக்கு 2 நாள் போடணும், 3 வாரம் போடணும். 3 வாரம் போட்டிங்கன்னா குறைஞ்சிரும். இந்த குளுட்டத்தையோன் சொன்னோன்னே இப்போ எல்லாரும் குளுட்டத்தையோன் ஊசின்னு எல்லாரும் போய் கேட்டு வாங்குறாங்களாம். அதை ஆரம்பிக்கும் போது லோயர் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு 600 யூனிட்ஸ், அப்புறம் 1200 யூனிட்ஸ், 3000 யூனிட்ஸ், 10,000 யூனிட்ஸ், 15,000 யூனிட்ஸ். டைரெக்டாக 15,000 யூனிட்ஸ் அடிச்சுட்டு தோலெல்லாம் வெளுத்து போய் அலையிறத விட படிப்படியாக போகிறது என்றைக்குமே நல்லது. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ மேடம், நான் தர்மபுரிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் தம்பி. சார் எனக்கு வந்து கழுத்தடியில் புறங்கலாம் கருப்பு கலரில் ஆச்சுங்க சார் ஃபுல்லாகவே. உங்கள் பொண்ணுக்கு வயசு என்னங்க சார்? உங்கள் பொண்ணுக்கு வயசு என்ன? 27 சார். சரி, 27 வயசாகுது. எங்கே கருப்பு இருக்குறீங்க? கழுத்தில்? சார் கழுத்து, இப்போ வயிறெல்லாம் ஸ்டொமக்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க சார். சரி, அது கொஞ்சம் ரொம்ப தடுப்பு கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குங்க சார். இல்லைங்க, கருப்பாக திட்டா வருதா இல்லை மொத்தமே கருப்பாகிட்டே இருக்கா? கருப்பாக இருக்குங்க சார். முகம் கருப்பாகுதா? ஆமாங்க சார், முகம் நெத்தி ஃபுல்லாக கருப்பாச்சுங்க சார். இல்லை இல்லை, இது வந்து அரிப்பு இருக்கா உங்களுக்கு? அரிப்புலாம் அது மாதிரி எதுவும் இல்லைங்க சார். ஒன்றும் இல்லை. எத்தனை குழந்தைங்க உங்கள் பொண்ணுக்கு? சார் பொண்ணு இல்லைங்க சார், எனக்கு தான் சார் கேட்குறேன். ஓ, உங்களுக்கு தான் கேட்குறீங்களா? 27 வயசு பொண்ணுன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரிங்க, சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிடுங்க தம்பி. ஆக்சுவலாக அதாவது சன் ப்ரோன் ஏரியாவில் வரக்கூடிய கருப்பு சன்லைட்னால் வருதுமோ, சன்லைட் படாத இடத்துலையும் கருப்பு வருது அப்படின்னா சிவபெருமான் ஊதா கலராக இருக்கார், அவர் விஷம் குடித்தார், ஊதா கலர் ஆகிட்டார். சாம்பல் எடுத்து பூசினார், அதனால் ஊதா கலராக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலாக ஒரு வியாதி. அது என்னன்னா எரிதீமா டிஸ்க்ரோமிக்கம் பெர்ஸ்டான்ஸ். அப்படின்னா தோல் எல்லாமே சாம்பல் கலராக, சாம்பல் கருப்பு, கிரேயிஷ் பிளாக். இந்த பிளாக்காக அப்படியே தோல் மாறிக்கிட்டே போகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 1 ஹெரிடிட்ரியாக வரக்கூடியது, 2வது ஹார்மோனலாக வரக்கூடியது, 3வது நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள். இந்த வேலை பார்க்குற இடங்கள்னால் டிவி இண்டஸ்ட்ரி, டிவி தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியில் அந்த டிவி டியூப் தயாரிக்கிற அந்த யூனிட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது காமன். 4வது விப்வார்ம் இன்ஃபெக்ஷன். இது ஒரு வார்ம். அப்போ எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இதை அவாய்ட் பண்ணணும். இருக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட். நான் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நானாக ஒரு அட்வைஸ் பண்ணி, அதாவது எப்படின்னா என்னோடய ட்ரீட்மெண்ட் வந்து இந்த கோக்குமாக்கா ட்ரீட்மெண்ட்லாம் நிறையா பண்ணுவேன். எப்படின்னா ஹெல்ப் பண்ணி ஆகணும். பேஷண்ட் வர்றாங்க, போகாதுன்னு சொல்கிறத விட ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்போ நான் பேஷண்ட்டே சொல்லுவேன், அப்போ ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம், கிளிக் ஆகலாம். ஏன்னா நான் இந்த ட்ரீட்மெண்ட்டில்
10 பேருக்கு 5 பேராவது என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது. ட்ரீட்மெண்ட்டே இல்லை, சரியே ஆகாதுன்னு சொல்கிறத விட ஒரு ட்ரை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன். இந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக டெய்லி நைட் அது மேலே தடவிட்டே வாங்க. ஆயின்மெண்ட் நேம் வந்து HTM 1. ரெண்டாவது ஒரு டேப்லெட் ஐசினா, ISINA. இந்த ஐசினா ரெகுலராக போடுங்க, கட்டாயம் குறையும். இந்த மாத்திரை போடும்போது உதடு வெடிக்கும், உதடுக்கு வேஸ்லின் தடவிக்கிடுங்க. ஆயின்மெண்ட்டை நைட்டு மாத்திரம் போடுங்க. காலையில் போட்டுட்டு வெயிலில் போனீங்கன்னா பொத்து போயிடும். கொஞ்சம் ரெகுலர் பண்ணுங்கள், கட்டாயம் குறைஞ்சிரும் தம்பி. நன்றி சார். டாக்டர், இந்த தலைவழுக்கை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஜீன் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் இதில் வந்து நிறைய பேருக்கு சீக்கிரமாக முடி வந்து முளைக்கணுங்கிறதுக்காக 1 hourல சர்ஜரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். அண்ட் ஒரு பவுடர் அப்ளை பண்ணால் உடனே முடி வந்துடும்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயம் ஹம்பக் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. இருந்தாலும் அதில் நம்பிக்கை அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பட் கிளினிக்கலாக இதற்கு என்ன மாதிரியான அறுவை சிகிச்சைகள் இருக்குது, அது எந்த அளவுக்கு சேஃபானதுங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் தலைவழுக்கை குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றுட்டு இருக்கீங்க. டாக்டர், இந்த தலைவழுக்கை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அதாவதுமா, இந்த கிராமத்தில் பார்த்தோம்னா விவசாயம் பண்ணுற இடத்துல நெல்லை வந்து ஒரு பக்கமாக பூரா விதைச்சி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து பாவி விடுவாங்க. இதுதான் டிரான்ஸ்பிளான்டேஷன். எங்கே இருக்கோ அங்கேருந்து எடுத்து இல்லாத இடத்துக்கு பாவி விடுறது தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கடவுளோட படைப்பில் 2 கிட்னி, 2 லங், அது மாதிரி 2 செட்டு ஹேர். ஒரு செட்டு ஹேர் வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ்னால உதிராது. அது வந்து அந்த ஹார்மோன் போய் பாதிக்க முடியாத ஒரு செட்டு ஹேர், அது பின்னாடி இருக்கிற முடி. ஸோ அந்த பின்னாடி இருக்கிற முடியை எடுத்து முன்னாடி இருக்கிற இடத்துக்கு மாட்டி விட்டுறது. எப்படின்னா, ஒன்று பஞ்ச் கிராஃப்டிங், அதாவது சின்ன சின்ன கொத்தாக எடுத்து வைக்கிறது. சிங்கிள் ஹேர் கிராஃப்டிங், ஒவ்வொரு முடியாக எடுத்து அதில் உள்ளே நட்டி விட்டுறது, அது சின்ன சின்ன ஹோல் பண்ணி விட்டுறது. மூணாவது, சில நேரம் எனக்கு சிங்கிள் ஹேர் வேண்டாம், இல்லை பஞ்ச் கிராஃப்ட்டும் வேண்டாம், எனக்கு அதை தவிர வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஹேர். ஏன் அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேருங்கிறது பிளாஸ்டிக் ஹேர் எடுத்து நட்டி விட்டுறணும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆர்டினரியாக வைக்கக்கூடிய ஹேருக்கு உள்ளேருந்து என்ன வர்றது அந்த ஹேர்னோட இது வழியாகவே வெளியே வந்துடும், ஓட்ட வழியாகவே. பட் பிளாஸ்டிக் ஹேர் வைக்கும்போது அந்த எண்ணெய் வெளியே வர முடியாது. ஸோ அதை ரெகுலராக உட்காந்து சீவி விட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த குரங்குக்கு பேன் பார்த்த மாதிரி. அதனால் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒரு ஆள் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கணும், தினம் அந்த இதை பூரா எடுத்து விடணும். இல்லை அப்படின்னா 3 மாதத்தில் ஆர்டிஃபிஷியல் ஹேர் பூரா உதிர்ந்து போயிடும். அப்போது நேச்சுரல் ஹேர் பண்ணலாம், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஹேர் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று ஃபாலிகுலர் கிராஃப்ட், சின்ன சின்ன ஃபாலிக்குலை மாத்திரம் எடுத்து உள்ளே தூக்கி போட்டுறது. அப்படி இல்லைன்னா வேர்ம் கிராஃப்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி எடுக்கிறது, அந்த ஸ்ட்ரிப்பையே தூக்கி அப்படியே இம்ப்ளான்ட் பண்ணி விட்டுருவேன். இது வந்து ஒவ்வொரு டாக்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்கவுங்க மாற்றி பண்ணிக்கிறோம், எது நல்லா இருக்குமோ அது. ஆனால் என்ன டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் இயற்கையை செயற்கையால் வெல்ல முடியாது. எவ்வளவு டிரான்ஸ்பிளான்ட் 10 சிட்டிங் பண்ணாலும் சரி, 15 சிட்டிங் பண்ணாலும் சரி, கடவுள் கொடுத்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம வைக்க முடியாது. ஏன்னா நம்ம வைக்கிறதுல கொஞ்சம் ஸ்பேஸ் அவுட் பண்ணி தான் வைக்க முடியும். கடவுள் ஒரு முடியும் கேப் இல்லாமல் கொடுக்குறாரு, நமக்கு அப்படி கொடுக்க முடியாது. ஸோ அந்த பழைய முடி வருமா, நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக பழசு மாதிரி இருக்குமா? இருக்காது. வெளியேருந்து பார்க்க இருக்கும், உள்ள பக்கத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் பூரா ஓட்டையாக இருக்கும். ஸோ முதமே ஹேர் ஃபால் வரும்போது வழுக்கை ஆகாமல் தடுக்கிறது தான் பெட்டர். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். நேயர், ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க டாக்டர்? இந்த பிளாஸ்டிக்கில் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சேலம்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம்மா, கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு என் பையனுக்கு 3 வயசு ஆகுது. நானும் ஃபேராக இருப்பேன், அவரும் ஃபேராக இருப்பாரு. நான் பையன் பிளாக்காக இருக்கான். சொல்லுங்க. சரிம்மா, இப்போ ஏமா இப்போமே உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறியாம்மா? இல்லை,
எல்லாருமே வீட்ல ஃபேமிலில 2 சைடும் ஒயிட்டா தான் இருக்காங்க சார். ஆனா பையன் மட்டும் பிளாக்கா இருக்கான். வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்குமா, இந்த கருப்பு நிறம் வெள்ளை நிறத்துல தான் அவ்வளோ இருக்கு போல தெரியுதுமா. அது 3 வயசுலயே இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிட்டியம்மா. இது நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஓவர் ஆக்டிவ் மதர்ஸ். அவங்க சொல்கிற காரணம், என் குடும்பத்தில் எல்லாரும் கலரு, நான் மாத்திரம் என் பொண்ணு மாத்திரம் கருப்பு, இல்லை என் பையன் மாத்திரம். இதெல்லாம் ஜீன்மா. உங்கள் அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க தாத்தா பாட்டி யாராவது ஒரு ஆள் கருப்பாக இருந்திருப்பாங்க, அந்த கருப்பு ஜீன் வருது. அப்புறம் 3 வயசுலேயே உன் பையனை கலராக்கணுமா அப்படின்னா அது முடியாது ஒன்று. அப்புறம் குழந்தை உண்டாகும் போதே என் பொண்ணு வந்து கலராக இருக்கணும், என் பையன் கலராக பறக்கணுங்கிறதுக்காக ரோஜாப்பூவை தின்னேன், பேரிச்சம்பளத்தை குடித்தேன், அந்த ஜூஸை அடித்தேன். இதெல்லாம் ஒன்றும் கதைக்காகிறது இல்லை. இதெல்லாம் எதுவும் எல்லாமே பொய். இது வந்து இதெல்லாம் பண்ணால் வந்துருமானா இல்லை. கருப்பும் ஒரு அழகு ஒன்று. ரெண்டாவது, ஒரு வயசு வரும்போது, ஒரு 12 வயசு 13 வயசு வரும்போது சரி கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் மாறட்டுமே அப்படின்னு சொன்னால் அந்நியாரம் ஸ்கின் லைட்டனிங் பண்ணிக்கலாம். இப்போ 3 வயசில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை சந்தோஷமாக கவனி. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார் நான் தாவூத்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சார். சொல்லுங்க சார், எனக்கு 20 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க. எனக்கு இப்போ இந்த வழுக்க ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க சார். இது பிரான்ச் ஆயில் வாங்கி போட்டேன் நான். என்னதுங்க? பிரான்ச் ஆயில். பிரான்ச் ஆயில் விளக்கெண்ணெய்? இல்லை, பிரான்ச் பிரான்ச் ஆயில் விளக்கெண்ணெய் தானேங்க அது? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார். அது பிரான்ச் ஆயிலுங்கிறது விளக்கெண்ணங்க. அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன போடுறோம்னு நமக்கு தெரியணும்ல. சரி, அடுத்து சொல்லுங்க. அது போட்ட ஒரு 1 மந்த் போட்டேன் சார். 1 மந்த் போட்டதுக்கப்புறம் விட்டுட்டேன் சார். சரி. அப்புறம் முடி கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே திரும்ப கொட்ட அப்படியே ஒவ்வொன்றா 2 கொட்ட ஆரம்பிச்சு. அது போட்டால் முடி முளைக்குதா? இல்லை சார், அது போட்டு விட்டுட்டேன் சார் நான். இல்லைங்க, நீங்கள் போட்டால் முடி முளைக்குதுன்னா அதை கூட போடலாங்க. இது வந்துங்க மனசில் தான் இருக்குங்க. இது போட்டால் வளருமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா, வளர்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணல் இருந்துச்சுன்னா போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் சயின்ஸ் வந்து அப்படி சொல்கிறது இல்லைங்க. அதாவது அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ஃபாலில் வந்துங்க நிறைய காரணங்களில் சில நேரம் இந்த மாதிரி எண்ணெய்கள், அதாவது இந்த மாதிரி எண்ணெய்களில் இந்த விளக்கெண்ணெய் சொல்கிறோம்ல, இரிட்டேட் பண்ணி விடும் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும்போது அது கூட இரத்த குழாயும் விரியும். இரத்த குழாய் விரியும் போது ஹேர் க்ரோத் வரலாம்ங்கிறது ஒரு சயின்ஸ் இருக்குங்க. அதுதான் நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் ஆயில் போடுறது. பட் உங்களுக்கு வழுக்க விழுது தம்பி, வழுக்க விழுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஆயிலை போட்டு நீங்கள் வழுக்கையை மூடிடலாமா? நாளைக்கு வழுக்க வராமல் இருக்குமா? அது தப்பு. இது வந்து உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா யாரோ வழுக்க உங்களுக்கு வருது. நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோலிக்ரோ ஸ்ப்ரே டெய்லி நைட் 1, சீக்ரோ லோஷன் டெய்லி மார்னிங், டேப்லெட் ஃபினாஸ்ட்ரைட் FINE இது 1 mg டெய்லி நைட். இது 2 years போடணும். போட்டுட்டு மாத்திரையை தூர எறிஞ்சிருங்க. சொல்யூஷனை கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் தப்பிப்பீங்க, இல்லைன்னா பாலைவனம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? என்னோட பேர் சோபனா மேம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், எனக்கு வந்து கழுத்துல வந்து ரொம்ப பிளாக்கா இருக்குங்க டாக்டர். உனக்கு வயசு என்ன சோபனா? என்னோட வயசு வந்து 24 ஆகுது. கல்யாணம் ஆயிட்டாமா? ஆயிடுச்சுங்க சார். சரிம்மா, சொல்லுமா. அதாங்க சார், நெக்ல வந்து ரொம்ப பிளாக்கா இருக்குங்க சார். சரிம்மா. அது அதில் அரிப்பு இருக்கா? சரி, இங்கே பாருமா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுக்கூடாமா. அதாவது கழுத்தில் வரக்கூடிய கருப்பு, ஒன்று ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு, எடை வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தோல் வந்து உராய்வுனால கருப்பு வந்துடும். இது ஒன்று. ரெண்டாவது, சில நேரம் தங்கம் வந்து இரும்பு வந்து தண்ணியில் பட்டுச்சுன்னா இரும்பு வந்து இத்து போயிடும், ரஸ்ட் ஆயிரும். பட் தங்கம் வந்து தண்ணியில் பட்டுச்சுன்னா தங்கம் ரெஸ்ட் ஆகாது. அந்த எதில் படுதோ அது ரெஸ்ட் ஆயிரும். தங்கம், வேர்வை, தோல், இது 3 சேரும்போது தோல் வந்து இத்து போயிடும். இது 2 விஷயமா. ஒன்று வெயிட்டுனால வந்துருந்துச்சு அப்படின்னா அது வேற, இதனால இந்த தங்கத்தினால வந்துருந்துச்சுன்னா அது வேற. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், சார் நாங்கள் தாலி போடுறோம், தாலி எப்படி சார் போடாமல் இருக்க முடியும்னு கேட்பாங்க. நான் தாலியை நீங்கள் பின்னு போட்டு லைட்டாக ஜாக்கெட்டில் குத்தி வச்சுக்கிடுங்கம்மா, இங்கே கழுத்தில் படாமல் பார்த்துக்கிடுங்க. கழுத்தில் பட்டுச்சுன்னா இது வந்து போகாது. வெயிட்டுனால வரக்கூடிய இதுக்கு வெயிட்டை குறைக்கணும். 2க்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான்மா. ட்ரீட்மெண்ட் வந்து GRM. இந்த ஆயின்மெண்ட்டை தடவுனீங்கன்னா அந்த கருப்பு போயிடும். பட் தங்கத்தினால வந்துருச்சுன்னா தங்கம் அந்த இடத்துல படாமல் பார்த்துக்கணும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
வணக்கம் மேம், நான் சுபாஷினி தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேம். என்ன சந்தேகமா டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். சொல்லுமா சுபாஷினி. சார், எனக்கு வந்து தோள்பட்டையில சில பிம்பிள் மாதிரி வந்தது டாக்டர். சரி. அது பின்ன கொஞ்சம் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பெரிய தழும்பாகி ஸ்கேர் மாதிரி பெருசா இருக்கு டாக்டர். கீலாய்டுன்னு சொன்னாங்களாமா? சார், கீலாய்டுன்னு சொன்னாங்களாமா? ஆமாங்க, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போனா வந்து ஆக்சுவலி நான் பார்த்தேன், அது கெல்லாய்ட்ஸ் அப்படின்னு நெட்ல பார்க்கும்போது கெல்லாய்ட்ஸ் அப்படின்னு அது சொல்லியிருந்தாங்க. சரிம்மா சரிம்மா. இது ஊசி போட ஆரம்பிச்சாச்சா? வலிக்குதுங்க, அது ரொம்ப வலிக்குது, உள்ள ரொம்ப அந்த ஃபேஸ்ல அரிக்குது பயங்கரமா. சரிம்மா. அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுக்கணுமா? அம்மா, கீலாய்டு அப்படிங்கிறது தோல் வந்து அதிகமாக வளர்ந்து கொம்பு மாதிரி ஆயிடுறது, அதுதான் கீலாய்டு. அதாவது தோல் வந்து பொதுவாக ஒரு அடிபட்டால் தோல் அதனோட அது வாகுக்கு மூடணும். சில நேரம் என்ன ஆகும், அதை அடுக்கடுக்காக சேர்ந்து வந்துடும் ஒன்று. இது வந்து அடிபட்டும் வரலாம், அடிப்படாமலும் வரலாம். ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு புண்ணு மாதிரி இருக்கும், அந்த புண்ணே கீலாய்டு ஆயிடலாம். ஸோ 2 விதமாக வரலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அந்த கட்டிக்குள்ளேயே போடணும். 15 நாளைக்கு ஒரு தடவை போடணும். 5 தடவை 6 தடவை போட வேண்டியிருக்கும். சில பேருக்கு 10 தடவை வரைக்கும் போக வேண்டியிருக்கும். போட்டு முடித்து அது குறைஞ்சதுக்கப்புறம் க்ரையோசர்ஜரிங்கிறது ஒரு திரவம். இந்த திரவம் வந்து -196 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திரவம். அதை அந்த கீலாய்டு மேலே ஸ்ப்ரே அடித்து விட்டுறணும். அடித்து விட்டுட்டா திரும்ப எந்திரிக்காது. பட் திரும்ப எந்திரிக்காதுன்னு சொல்லுவோம். சில நேரம் 10ல் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கீலாய்டு கொஞ்சம் கரெக்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா கட்டுக்குள்ளே வந்துருமா. நன்றிம்மா. டாக்டர், இந்த தலை வழுக்கையில் வந்து சிலருக்கு ஷைனிங் அப்படி இல்லாமல் ஆனால் முடி வந்து இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணிடலாம்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானே? உண்மை. அதாவது டென்சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸிமா. வழுக்கை ஆறதுக்கு முன்னாடி அங்கங்கே முடியாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஃபோலிக்ரோ போட்டோம்னாலே முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்போ தலை வழுக்கைன்னா ஷைனிங்காக இருந்ததுன்னா அது வழுக்கைன்றது கன்ஃபார்மா? ஆமாம், அது மொத்தம் போயிருச்சு, பாலைவனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாலைவனம் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது, அதில் செடியே இருக்காது. கொஞ்சம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹார்மோன் வந்து இன்னும் ஃபுல்லாக வரல, அதை நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். இது லேடிஸ்க்குமே இருக்குமா டாக்டர்? இருக்குது. அதை தான் சொன்னேன் நான். 33% ஆஃப் ஃபீமேல்ஸுக்கும் இப்போ வழுக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணணும். இதில் அந்த சர்ஜிக்கலாக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது டாக்டர்? அந்த பிளாஸ்டிக் ஹேர் சொன்னீங்க. ஆமாம், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதில்மா இதுக்கெல்லாம் முன்னாடி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த 2 வருஷம் போடுறோம். அதுலேயும் நம்ம கொஞ்சம் வேகமாக வேணும். இப்போ கல்யாணம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வேகமாக ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 விதமாக வச்சுருக்கோண்டாமா. ஒன்று மீசோதெரப்பிங்கிறதுமா மருந்தை டைரெக்டாக ஹேர்னோட ரூட்லேயே இன்ஜெக்ட் பண்ணிடுறது. இந்த மீசோதெரப்பி வந்து ஸ்கின்னுக்கு லைட்டனிங்க்கு பண்ணுறோம், பிரைட்டனிங் பண்ணுறோம், டைட்டனிங் பண்ணுறோம், முடி வளர்கிறதுக்கும் பண்ணுறோம். அது வந்து பூரா நியூட்ரிஷன், மீசோகெயின் அப்படின்னு ஒரு நியூட்ரிஷன். இந்த மீசோகெயின் இன்ஜெக்ஷனை எடுத்து தலையில் முடி வளராத இடங்களில் கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் வேகமாக முளைக்கும். அதாவது மினாக்சிடில், ஃபினாஸ்ட்ரைடு மாத்திரைகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதை கொஞ்சம் வேகம் பண்ணுறதுக்காக பண்ணுறதுமா. இதோட அடிஷ்னலாக டயோட் கூம், அதாவது டயோட் சீப் மாதிரியே இருக்கும், அதில் டயோட் ரேஸ் இருக்கும். அந்த ரேஸ் வந்து கொஞ்சம் ரத்த குழாயை கொஞ்சம் விரிச்சு விடும். இது வந்துலாம் வேகப்படுத்துறது தான். மினாக்சிடில் வித் ஃபினாஸ்ட்ரைடு தான் பேஸ். அது போக இதெல்லாம் பண்ணலாம். இதிலெல்லாம் சரியாக வரலைன்னா தலை அறுவை சிகிச்சை, நாற்று நடுற மாதிரி பின்னாடி இருந்து எடுத்து நட்டி விட்டுற வேண்டியதான். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? கீழ்போக்குல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க. எனக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு. அதாவது குட்டி குட்டியா முடி வந்து உடைஞ்சு வருது. உனக்கு வயசு என்னம்மா? எனக்கு 24 இயர்ஸ் ஆகுது டாக்டர். தலையில அரிப்பு இருக்காடா? தலையில அரிப்பு இருக்கு, பொடுகு இருக்கு. சரிம்மா. அம்மா, அதாவது இதுல இந்த தலையில அரிப்பு இருக்கான்னு கேட்கறதுல ஒரு ரீசன் இருக்குமா. என்னன்னா, பொடுகு இருந்தால் முடி முளைக்கக்கூடிய தைலங்களை உபயோகிக்க முடியாது. பொடுகை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா பொடுகு இருக்கும்போது இந்த முடி முளைக்கக்கூடிய மினாக்சிடில் ஏதாவது தடவணும் அப்படின்னா பொடுகு கூடி போயிடும். பொடுகு கூடிச்சுன்னா அதனால் ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிடும். அப்போ பொடுகை கண்ட்ரோல் பண்ணணும். பொடுகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 விஷயம். ஒன்று, ஆயின்மெண்ட் வந்து GRM ஆயின்மெண்ட் ஒரு 15 நாளைக்கு டெய்லி நைட் போடுங்க, குறைஞ்சிரும். அப்புறம் வாரத்துக்கு 2 நாள், வாரத்துக்கு 1 நாள் அப்படியே டேப்பர் பண்ணி குறைச்சிடலாம். யாகர் ஷாம்பு இதை ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. பொடுகெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம்
ஹேர் 10%, HARE 10%. இது தைலம் மாதிரி இருக்கும், கையில் ஊற்றிக்கிடுங்க. எங்கே முடி வளரலையோ, எங்கே சின்ன சின்னதாக இருக்கோ அங்கே தொட்டு வச்சுக்கிட்டே வாங்க, நைட்டு வளர ஆரம்பிச்சிடும். இது ஈஸிலி க்யூரபிள்மா. சில பெண்களுக்கு பார்த்தா நெத்தி வந்து ஏர் நெத்தி மாதிரி ஆம்பளைங்க மாதிரி மேலே போக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்குமே இந்த ஹேர் 10% எடுத்து அந்த பார்டரில் லைட்டாக டெய்லி போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா முடி முளைச்சிரும். முடி முளைக்கலைனாலும் கண்டிப்பாக மேலே ஏறாமல் இருக்கும். நன்றிம்மா. டாக்டர், இந்த ஹேருக்கு வந்து க்ரோத் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுறது, ஸ்டீம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. உண்மையிலேயே இதற்கு பலன் அப்படிங்கிறது இருக்கா, இல்லை இதெல்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும், பட் நீங்கள் முடி நிறைய கொட்டுச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகணுமா? இது குறித்து பேசலாம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த பிம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது கொஞ்சம் வயதானவர்களுக்கு வருது அப்படின்னா அது அவங்களவா கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் இந்த 15 இயர்ஸ் பருவமடைகிற வயதில் வரவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் அதற்கான டேப்லெட்ஸோ இல்லை க்ரீம்ஸோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா குழந்தை பிறக்குமா, கர்ப்பப்பை பிரச்சனைகள் வருமா, வேறு ஏதாவது அது தொடர்பான நோய்கள் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. உண்மையிலேயே இதெல்லாம் சரிதானா? இல்லைம்மா, ஆக்சுவலாக இதில் என்னடாண்டா, பிம்பிள்ஸில் வந்து அந்த 4 கிரேட் இருக்குடா. 1 2 3 4. அந்த 4th கிரேட் முதுகு, நெஞ்சு, முகம் கட்டி கட்டியாக வந்து தழும்பாக வரக்கூடிய பருக்கள். அப்போ தழும்பாக ஆகக்கூடிய பருக்களுக்கு மாத்திரம் ஐசோட்ரெட்டினாயின் ஒரு மாத்திரை போடுவோம். இந்த ஐசோட்ரெட்டினாயின் மாத்திரை போடும்போது ஒரு 6 மாதமாவது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தான் தருவோண்டாமா. 6 மாதத்துக்கு தான் அதனோட சைடு எஃபெக்ட். இந்த ஐசோட்ரெட்டினாயின் போட்டு குழந்தை உண்டானா குழந்தை வளர்ச்சி பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு இதுடாமா. அந்த ஆங்கிளில் தாண்டாமா உன்னோட கேள்வி இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவோம்மா, கல்யாணம் பண்ணுறோம், அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் மாத்திரையை விட்டிங்களா, சந்தோஷமாக ஜாலியாக இருங்க, ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த ஐசோட்ரெட்டினாயின் வந்து ஒன்று ஸ்கின்னை ஃபேர் ஆக்கிரும், 2வது பள்ளம் வராமல் பார்த்துக்கிடும், 3வது ஸ்கின்னே ரீஜுவனேஷன் ஆயிரும்டாமா. அவ்வளோ ஒண்டர் ட்ரக்டாமா. இந்த ஹேருக்கு எப்படி ஃபினாஸ்ட்ரைடு போட்டால் ஆன்மை போயிடும் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த பருவுக்கு ஐசோட்ரெட்டினாயின் போட்டால் பின்னாடி குழந்தை பிறக்காமல் போயிடும்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்கடாமா. இது வந்து 2 பேருக்குமே பொருந்துமா, ஆண் பெண்? இல்லைம்மா, ஆணுக்கு வந்து குழந்தை உண்டாகிறது இல்லை, அதனால இல்லை அந்த ஸ்பெர்ம்ஸ் அது வந்து ஆக்சுவலாமா 1 லட்சம் பேரில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு. அப்படி நமக்கு குறையிறது நமக்கு இந்தியாவில் எல்லாருக்கும் அதிகப்படியாக இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சா ஒன்றும் ஆகாது. சரியா? அப்படியே நம்ம ஏதோ குழந்தை உண்டாகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரை போட்டால் குறையுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது டெம்பரரி. மாத்திரை நிப்பாட்டினன்னைக்கு சரியாக போயிடும். அது வந்து அந்த டெம்பரரி எஃபெக்ட் தாண்டாமா. அது உனக்கு நான் சொன்ன மெயின் ஹார்மோனை நம்ம டச் பண்ணுறது இல்லை, அதனோட சப் ப்ராடக்டை தான் நம்ம டச் பண்ணுறோம். அப்போது அதுக்கு சைடு எஃபெக்ட் வரப்போகிறது இல்லை. 1 லட்சம் பேரில் யாரோ ஒரு ஆளுக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட்டுக்காக 1 லட்சம் பேரையும் தலைவலிக்கையாக ஊரெல்லாம் சுத்த விட முடியாது. சரியா? அதுதான் பேசிக். அந்த சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ வழுக்கையானாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து குழந்தை தான் 100 குழந்தை வேணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்ன அப்படின்னா இந்த 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 ஹார்மோனோட சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நாங்கள்லாம் என்ன செய்கிறோம்டாமா, இப்போ நான்லாம் ஒரு மாத்திரை எழுதும்போது கூடையே சேர்த்து இந்த மாதிரி இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரையும் சேர்த்து எழுதிடுவேன். ஏன்னா யாருக்கு வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம சைடு எஃபெக்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் செய்வோம். இது வந்து ஆண்களுக்கு. பெண்களுக்கு இந்த ஐசோட்ரெட்டினாயின் போட்டால், ஆண்களுக்கு ஐசோட்ரெட்டினாயின் போட்டால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பெண்களுக்கு ஐசோட்ரெட்டினாயின் போட்டால் குழந்தை உண்டானால் அந்த டைம் மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தால் ப்ராப்ளம். ஸோ குழந்தை உண்டாகிறதுக்கு நீ 6 மாதத்துக்கு முன்னாடி மாத்திரையை முடிச்சிருந்தா ஒன்றுமே செய்யாது. நல்ல மாத்திரை நல்லது. அந்த ஐசோட்ரெட்டினாயின்ங்கிறது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ ஆல்கஹால் ஃபார்மில் வர்றதுடாமா, அவ்வளோதான். இதுக்காக தான் எல்லாரும் இந்த பருவுக்காக வைத்தியம் பண்ணோம்னா போச்சு குழந்தை பிறக்காதுன்றாங்க. 100 குழந்தை பிறக்கும்டாமா. தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தருமபுரியிலிருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். சொல்லுடாமா.
குட் மார்னிங். நான் ரொம்ப நாளா உங்களுக்கு ட்ரை பண்றேன் டாக்டர். தேங்க்யூ. டாக்டர் எனக்கு வந்து 10 இயர்ஸ் பேபி இருக்கு. சரி. அவளுக்கு வந்து முடி ரொம்ப ரவுண்டா அப்படியே கொட்டுட்டே இருக்கு டாக்டர். 10 months 10 years 10 இயர்ஸ் டாக்டர். 10 சரி. இயர்ஸ். பூச்சி வெட்டு மாதிரி போதோ? இல்ல சார், அப்படியே ரவுண்டா கொத்து உடையுது. இல்லம்மா இங்க பாரு, சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு கொத்து இல்லாம இருக்கா? அந்த இடம் பூரா வழுக்கையா இருக்கா? ஆமா சார், டாக்டர் கேட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி. ஆனா இங்க ட்ரீட்மெண்ட் அவ்வளவு நல்லா இல்ல டாக்டர். நாங்க உங்க கிளினிக் வரலாம் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க நம்பர் எனக்கு தெரியல அம்மா. டாக்டர். எல்லா டாக்டரும் அதே வைத்தியம் தான் பண்ண போறாங்க. என்ன ஓகே டாக்டர். டிவியில பேசுற டாக்டர் பெரிய டாக்டர், டிவியில பேசுறேன்னா சின்ன டாக்டருங்கிறது தப்பு. சரியா? நீ உன் டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணு. நான் சொல்றதை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கணுமா. அதாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஹேர் ஃபால், அதாவது பூச்சி வெட்டு மாதிரி, முன்னாடி அதை பூச்சி வெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஆக்சுவலாக அதுக்கு காரணம் சிந்தனை வெட்டு. எந்த பூச்சியும் போய் கடித்து அங்கே முடி உதறதில்ல, சிந்தனை வெட்டு. சிந்தனை வெட்டுனா ரொம்ப யோசித்தோம்னா அதனால் வரக்கூடிய ஹேர் ஃபால். அதுக்கு டாப்பிக்கலாக ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் போடணும், 5 மாதம் போடணும். ரொம்ப கூடுது அப்படின்னு சொன்னால் ஸ்டீராய்டு மாத்திரை போட வேண்டியிருக்கும். ஸ்டீராய்டு மாத்திரை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் 1 பூச்சி வெட்டு, 2 பூச்சி வெட்டு, 3 பூச்சி வெட்டு, 3 சேர்ந்துருச்சு அப்படின்னா 10 பூச்சி வெட்டு ஆயிரும். மொத்தமும் மண்டபுரம் பாலைவனம் ஆயிரும். ஸோ தேவை இருந்தால் ஸ்டீராய்டு கொடுத்தால் கட்டாயம் எடுக்கணும். இப்போ தான் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த சைடு எஃபெக்ட் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. டாக்டரை பார்க்க வர்றோம், ஒரு எஃபெக்ட்டுக்காக வர்றோம். எனக்கு என் பிள்ளைக்கு முடி வளரணும் சார் அப்படின்னு வர்றோம். உடனே இப்போ எஃபெக்ட்டுக்கு வைத்தியம் பண்ணால் அதுக்கு அதனோட சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். சைடு எஃபெக்ட் இல்லாதது எதுவுமே கிடையாது. சோறு சாப்பிட்றோம், சோறுக்கு 1000 சைடு எஃபெக்ட் இருக்குது. சப்பாத்தி சாப்பிட்றோம், அதுக்கு 1000 சைடு எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா அந்த கோதுமையில் என்ன இருக்குது, அரிசியில் என்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருந்துருவோமா? முடியாது. 1. 2வது, இந்த சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, சைடு எஃபெக்டை விட நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் முக்கியமா, தேவையா? தேவைன்னா நம்ம அதை எடுத்துக்கிட வேண்டியது. சைடு எஃபெக்ட் எல்லாமே டெம்பரரி தான். சைடு எஃபெக்ட் எதுவுமே பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. எந்த மாத்திரை எடுத்தாலும் சரி, எந்த மருந்து போட்டாலும் சரி, அது கிட்னி வழியாக ஃபில்டர் ஆகணும், இல்லை லிவர் வழியாக ஃபில்டர் ஆகணும். அப்போ அது அதனோட இது பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். பட் அது ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் அதனோட பாதிப்பு போயிடும். அதுக்காக நான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் மாத்திரையை போட்டால் எனக்கு சைடு எஃபெக்ட் வரும்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் மாத்திரையை விட்டாச்சுன்னா மேலே போயிடணும். பிபி மாத்திரையை போட மாட்டேன், பிபி மாத்திரையை போட்டால் எனக்கு சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூளையில் இருக்கிற ரத்தக்குள்ளே வெடிச்சு போயிடும். எது முக்கியம், எது தேவை, கட்டாய தேவைன்னு சொல்லும்போது பண்ணணும். இந்த ஹேர் ஃபாலுக்குரிய மாத்திரை ஆன்மை போயிடும் சொல்லி நிறைய புக்குகளில் இப்போ எழுதுகிறாங்க, நிறைய இடத்துல பேசுகிறாங்க. அலோபதி மாத்திரை போடாதீங்க, அலோபதி மாத்திரை போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் போச்சு அப்படின்றாங்க. ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எங்கேயோ எப்போவோ நடக்க போகிற ஒரு சைடு எஃபெக்ட். எல்லா சைடு எஃபெக்டையும் க்யூர் பண்ணிடலாம். மாத்திரையை போட்டோன்னே அந்த சைடு எஃபெக்டினோட இது போயிடும். அந்த சைடு எஃபெக்ட் வராமல் தடுக்கிறதுக்கும் மருந்துகள் இருக்குது. அதனால் சைடு எஃபெக்டை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதில் எல்லா எஃபெக்ட்டுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கும். உன் குழந்தைக்கு 10 வயசாகுது, ஸ்டீராய்டு போட்டு தான் கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டீராய்டு போட்டு கண்ட்ரோல் பண்ணிடணும். நன்றிம்மா. டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் இல்ல, கிட்ட. நான் பாத்தீங்கன்னா மாநிலம் தான் நானு. ஆனா பாத்தீங்கன்னா எங்க மதல்ல அது ஒரு குறை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேராக முடியுமான்றது தெரிஞ்சுக்கலாம். உன் வயசு என்னடாம்மா? எனக்கு 30 ஆகுது டாக்டர். குழந்தை இருக்கா? இருக்குங்க டாக்டர். 2 பசங்க இருக்காங்க. எந்த வயசில் கல்யாணம் பண்ணம்மா? 23 வயசுல பண்ணேன். சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிடாமா. பொதுவாக அடுத்தவங்களோட பேச்சு, அது மாமியாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை சுற்றி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பொதுவாக இந்தியாவில் இருக்கிற அந்த சுற்றி இருக்கிறவங்க, நான் சொல்கிறது எல்லாமே நண்டு தான். ஒரு நண்டு மேலே போனால் இன்னொரு நண்டு காலை பிடிச்சி இழுக்கும். இந்த காலை பிடிச்சி இழுக்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லுவாங்க. அழகா இல்லைம்பாங்க, நீ கலர் ஆகிட்ட அப்படின்னா உனக்கு முடி சரியில்லைம்பாங்க, முடி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா மூக்கு சரியில்லைம்பாங்க, மூக்கு நல்லா இருந்துச்சுன்னா வாய் சரியில்லைம்பாங்க. இது இந்தியா. நம்ம கை கொடுக்கும்போதே நல்லா இருக்கீங்க, பட் ஒரு சின்ன குறை இருக்குங்க அப்படின்னு நம்ம ஆள் ஆரம்பிப்பாங்க. இது ஃபாரினில் கையை கொடுத்தோன்னே யூ லுக் ஸோ குட். அந்த டெம்பர்மெண்ட் நம்மகிட்ட கிடையாது. அதனால் நீ உன் மாமியார் சொல்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. 1. 2வது, இந்த ஸ்கின் லைட்டனிங் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குமா, இப்போ எங்கேயோ போயிடுச்சு ட்ரீட்மெண்ட். 1
H1ன்னு ஒரு க்ரீம் இருக்குது, ரெகுலராக போட்டுப்பார், குறைஞ்சிருச்சுன்னா நல்ல கலர் ஆயிடுச்சுன்னா குட் விட்டுரு. அப்படி இல்லை அப்படின்னா லேசர் இருக்குது, லேசரும் சரியாக வரலைன்னா இன்ஜெக்ஷன் குளுட்டாத்தைன் போடலாம். இன்ஜெக்ஷன் குளுட்டாத்தைன் போட்டேன்னா கண்டிப்பாக 50% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா. ஆனால் இதை நமக்காக நம்ம ஆசைக்காக போடணுமே ஒழிய, நம்ம அழகாக இருக்குன்னு நினச்சி பண்ணணுமே ஒழிய, அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக செய்யக்கூடாது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க சந்தியா ஃப்ரம் கரூர் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. எனக்கு வயசு 24 ஆகுது மேடம். இன்னும் மேரேஜ் ஆகல. ஆனா கொஞ்சம் டார்க்கா இருப்பேன். ரொம்ப டார்க்கா இல்ல, ஓரளவுக்கு டார்க்கா இருப்பேன் மேடம். அதுக்கு ஸ்கின் லைட்னிங் பண்றதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு குளுட்டோன் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட் போட்டுக்கலாங்களா? போட்டா ஆனா ஒரு 20 days போட்டிருக்கேன் மேடம். ஆனா அவ்வளோ ரிசல்ட் எனக்கு கிடைக்கல மேடம். சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கம்மா. ஏமா 20 நாளில் கம்ப்ளீட்டாக உங்கள் கலர் மாறுறதுக்கு உங்கள் டாக்டர் மெஜிஷியன் கிடையாது. உங்கள் டாக்டர் கரெக்டான மாத்திரை கொடுத்துருக்காரு, குளுட்டாத்தைன் டேப்லெட் கொடுத்துருக்காரு. இந்த குளுட்டாத்தைன் டேப்லெட்டோடு சேர்த்துமா நான் சொல்கிற ஆயின்மெண்ட் மாத்திரம் கொஞ்சம் ரெகுலராக போடுமா, இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குமா. எல் ஸ்கின், அதாவது எல்லுங்கிறது லைட்டனிங், அது எல் ஸ்கின். இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு போடுமா. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமா வரும். 20 நாளில் சரியாகணும். நீ 24 வருஷம் கருப்பாக இருந்துட்டு 20 நாளில் வெள்ளையாக்கணும்னா அது எப்படிமா முடியும்? அதுக்கு நான் என் பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் எனக்கு உடனே வெள்ளையாயிரணும் அப்படிம்பாங்க. நான் நல்ல எண்ணெயை சுட வச்சு உள்ளே இறக்கி எடுத்துருவோண்டா, பலபலன்னு கலர் ஆயிடுவாடா அப்படின்ட்டுருவேன். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறேன் மேம். என்ன சந்தேகம் சார் கேளுங்க டாக்டர் கிட்ட. தாடை கீழே மரு அதிகமா வருது சார். சேவ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க தம்பி மரு இருக்கு? தாடை கீழே சார். தாடைக்கு கீழே. தாடை இங்கேயா? ஷேவ் பண்றதுக்குலாம் கஷ்டம். தம்பி மரு வருதா பரு வருதா? மரு ஐயா. இல்லையா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஐயா. ஐயா பரு பாக்டீரியாயா, மரு வைரஸ்யா? எது வந்திருக்குன்னு சொன்னாங்களாயா? மரு ஐயா, மரு. சரியா, நான் ரெண்டுக்குமே சொல்லிடுறேன். அதாவது சில பேருக்கு ஒரு பழக்கம், ரிவர்ஸ் ஷேவிங் பண்ணுவாங்க. அதாவது இப்படி தான் முடி வளருதுன்னா இந்த பக்கமாக தான் பண்ணணும், இப்படி எடுத்து பண்ணக்கூடாது. இப்படி எதிர்த்து பண்ண ஆரம்பிச்சோன்னா சலூனில் எல்லாத்துலேயும் நல்ல பலன்னு முகம் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணி விடுவாங்க. ஒரு தடவை இப்படி பண்ணுவாங்க, ஒரு தடவை இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிவர்ஸ் ஷேவ் பண்ணோம்னா இந்த முடியினோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அதுக்கு எதிர்த்து நம்ம பண்ணும்போது முடி உடஞ்சி பக்கத்தில் இருக்க முடிக்கினோட வேர்க்குள்ளே உள்ளே போய் நின்றுடுச்சுன்னா ஃபாலிகுலைட்டிஸ் வந்துடும். ஃபாலிகுலைட்டிஸுங்கிறது ஒரு பாக்டீரியா. இந்த 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 இடத்துல பூரா வர ஆரம்பிச்சிடும். இந்த இது வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வரும். நீங்கள் செய்ய வேண்டியது, அதுக்கு RM ஆயின்மெண்ட் ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, இதை ரெகுலராக போடணும். ஒன்று, ரிவர்ஸ் ஷேவிங் பண்ணக்கூடாது. ரெண்டாவது மரு வைரஸ் வார்ட் பொதுவாக எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு வர்றது. ஷேவ் பண்ணும்போது ஒரு வைரஸில் அடிபட்டு இன்னொரு இடத்துக்கு அது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிடை லைட்டாக மேலே தொட்டு வச்சிங்க அப்படின்னா உதிர்ந்துடும். டியோஃபில்ம், இந்த ஆசிடை தொட்டு வைக்கணும், உதிர்ந்துடும். பட் உதிர்ற வரைக்கும் ஷேவ் பண்ணக்கூடாது. நீங்கள் உதிர்ந்த பிறகு தான் ஷேவ் பண்ணணும். உதிர்றதுக்கு முன்னாடியே ஷேவ் பண்ணிங்கன்னா ஒரு கிளையை வெட்டி போட்டிங்கன்னா அடுத்த பக்கம் போய் அது திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை மாத்திரம் பண்ணுங்கள். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் அது மருவா பருவா அப்படின்னு பாருங்கள். சின்ன வித்தியாசம். மரு சின்ன சின்ன முள்ளு மாதிரி இருக்கும், பரு அப்படி மூணு மாதிரி இருக்கும், மொழுக்குன்னு. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சார் என்னோட அம்மாவுக்கு ஏஜ் 50 ஆகுது. சரிம்மா. ஆக்சுவலி அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க இப்ப டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு கையில ஒரு மாதிரி பிளாக் கலரா பேட்சா வந்திருக்குங்க டாக்டர். அது முகத்துல லைட்டா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா. சோ அதுதான் கேட்கலாம். சரிம்மா. அம்மா, இந்த பொதுவாக பேஷண்ட்ஸ் ஒரு கிளினிக்குள்ளே வந்தோடனே, சார் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி டயபெட்டிஸ் வந்துச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் இது வந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடிம்பாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறது, இதுக்கெல்லாம் இது ரிலேட்டடோ அப்படின்னு நினைக்கிறது. இப்போ நீங்கள் தைராய்டுக்கும் இந்த பிக்மெண்டேஷனுக்கு ரிலேஷனானா இல்லை, சரியா? இது சாதாரணமாக ஏஜிங்கில் வரக்கூடிய பிக்மெண்டேஷன். இதுக்கு GRM ஆயின்மெண்ட், இந்த ஆயின்மெண்ட்டை மேலே அந்த கருப்பு மேலே தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா குறைஞ்சிரும்மா.
நன்றிம்மா. டாக்டர், இந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் நிச்சயம் வர்றதை வந்து தடுக்க முடியாது, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த தலைமுடி நன்றாக வளரணும் அப்படின்னா அதற்கான அறிவுரைகள், ஆலோசனைகள் என்ன? ஒன்று, தினம் குளிக்கணும். இது வந்து கட்டாயம். பெண்கள் தினம் குளிக்கணும். பெண்கள்னு சொல்லிட்டு இப்போ ஆண்களே குளிக்கிறதுல ஆண்களுக்கும் சேர்த்தான் தினம் குளிக்கணும். தலைக்கு தினம் குளிக்கலைன்னா பொடுகு வரும், பேனு வரும், பூரா ஏறி நிற்கும், அப்புறம் பாம்பும் உள்ளே போயிடும். ஒன்று. ரெண்டாவது, நல்லெண்ணெய் குளியல். வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் குளியல் குளித்தோம்னா பொடுகு வராது, தோலுக்கு ரொம்ப நல்லது, ஹேருக்கும் நல்லது. அதனால தான் அதுக்கு பேரே நல்ல எண்ணெய். நல்ல உணவு. நல்ல உணவுங்கிறது நல்ல கிரீன்ஸ், பேர்ச்சம்பழம், கீரை, எள்ளுருண்டை, இதை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னா நல்லது. 4வது, கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலையை வறுத்து இல்லை, கருவேப்பிலையை அரைச்சி சாப்பிட்ணும். 1. நான் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமில் சொன்னேன், முருங்கை இலை வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. எல்லா வகையிலையும் அயனில் பெஸ்ட்டு, கால்சியமில் பெஸ்ட்டு, முடிக்கு நல்லது, தோலுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஆண்களுக்கு அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் நல்லது. அப்போ எல்லாரும் வீட்டில் ஒரு முருங்கை மரம் வைக்கணும், முருங்கை இலையை எடுக்கணும், காய வைக்கணும், பவுடராக்கணும். காய வைக்கணும், பவுடராக்கணும். அதாவது வெறும் முருங்கை இலையை எடுத்து நேராக அரைக்கிறத விட பவுடராக்கி அந்த பவுடரை வேறு எதில் கலந்து சாப்பிட்டாலும் அந்த முருங்கை இலையினோட இது வந்து பவர் வந்து 10 மடங்கு அதிகமாயிரும். ஸோ பவுடராக்கி சாப்பிட ஆரம்பிங்க. 1. ரெண்டாவது, ஹேர் ஃபால் அந்த டென்சிட்டி இனி குறையாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபோலிக்ரோ ஸ்ப்ரே. இது வந்து 45 வயசை தாண்டிடுச்சா, இருக்குது, இல்லை, எனக்கு ஹேர் ஃபாலே இல்லை அப்படின்னாலும் டென்சிட்டி குறையக்கூடாதுன்னா அந்த ஃபோலிக்ரோ ஸ்ப்ரேயை டெய்லி நைட் அடிச்சுக்கணும். காலையில் க்ரோஸ் சீரம் இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா யாருக்கும் ஹேர் ஃபால் வராது. 1. ரெண்டாவது, ஜெனட்டிக்காக இருந்தால் அதுக்குரிய வைத்தியத்தை கரெக்டாக லைஃப் லாங் பண்ண வேண்டியிருக்கும். ஜெனட்டிக்னு சொல்லியாச்சுனாலே லைஃப் லாங். இதை ஒழுங்காக பண்ணால் வழுக்கையே வராது. டாக்டர், வழுக்க வராதுங்கிறத தாண்டி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே யோசிப்பாங்க. இதற்கு முன்பே நான் கேட்டிருந்தேன், இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறது, ரைட், அது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவதுமா இந்த ஆயில் மசாஜ் பேசிக்கலாக மசாஜ், உடம்புக்கு மசாஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தலைக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ரத்த ஓட்டத்தை கூட்டக்கூடியது. அந்த ஆயில் எதுவும் செய்ய போதா கிடையாது. அந்த மசாஜ் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஹீட்னால கொஞ்சம் ரத்த குழாயெல்லாம் விரிஞ்சு வரும்போது தானாக மனசுக்கு ஒரு நிம்மதி, அந்த ஹேருக்கு ஒரு இது, உடம்புக்கு ஒரு இது, இது எல்லாமே அந்த இதுதான். இது எல்லாமே ஆனால் டெம்பரரி. ஹேர் மசாஜ் பண்ண அதனால முடி முளைச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. எண்ணெயை போட்டு மசாஜ் பண்ண, நவரத்னா தைலத்தை போட்டு தேய்ச்சேன், அதெல்லாம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எண்ணெய்க்கும் ஹேர் ஃபாலுக்கும் மசாஜுக்கும் எதுக்கும் தொடர்பு இல்லை. டெம்பரரியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியில் தலை வழுக்கை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் எல்லாமே நம்மளோட சைக்கலாஜிக்கலாக நம்ம நினச்சிக்கிறது தான் அப்படின்னு. நிச்சயம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கூந்தல் எப்படி நன்றாக பராமரிப்பது, அதனுடைய வளர்ச்சியை எப்படி பாதுகாப்பது, அண்ட் வழுக்கை அப்படின்னு வந்தால் அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதற்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.